அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத நாடகம். யோசிச்சு பாருங்க. இத்தனை பெரிய நாடுகள், வளர்ந்த நாடுகள், அவங்க எத்தனை எத்தனை ஆராய்ச்சிகளை இத்தனை ஆண்டு காலத்துல செஞ்சிருப்பாங்க. இப்போ ஒரு 10 வருஷத்துல சயின்ஸ் இவ்ளோ முன்னேறுது அப்படின்னும் போது 11வது வருஷம் இதை விட 2 மடங்கு அதிகமாவது அவங்க ஆராய்ச்சியில அவங்களுடைய வெற்றியை அவங்க கண்டு இருக்கணும். அதுக்கடுத்து 12வது வருடம் அதை விட இன்னும் பன்மடங்கு, அதை விட இன்னும் அப்படிதான் போயிட்டு இருந்திருக்கணும். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, நாம அப்படியே நிக்கிறோம். அப்போ சில கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படலைன்னு சொல்றீங்களா? கிடையாது. 1940களிலே நிறைய கண்டுபிடிப்புகள் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃப்ரீக்வன்சி வச்சு, வேவ்ஸ் வச்சு, சவுண்ட் வேவ்ஸ், எனர்ஜி வேவ்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஒரு மனித உடலையும் இந்த பஞ்சபூத ஆற்றலையும் வந்து கட்டுப்படுத்தி இயக்க வல்லது அப்படிங்கிறத நிறைய பேர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ஆனா அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே மறைக்கப்பட்டுதான் இருக்கு. அப்போ இதையெல்லாம் தெரியாம சில நாடுகள் இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய பலம் அவங்களுடைய ஆராய்ச்சி தான். அவங்க எந்த அளவுக்கு அறிவியல் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க, மக்களை வந்து என்னென்ன வழிமுறையில அவங்கள வாழ்வியல் முறைக்கு உட்படுத்துறாங்க நல்ல வகையில, அப்புறம் எப்படி அவங்க அடுத்த கட்டத்திற்கு வந்து முன்னேறுறாங்க தொழில்நுட்ப ரீதியா அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு நாட்டினுடைய முக்கியமான விஷயம். ஸோ வேளாண்மை அது எல்லாமே அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு போர் அப்படிங்கிறது வந்து இவங்க எட்டுன அறிவுக்கும் இப்போ நடந்து கொள்ளக்கூடிய முறைக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. ஸோ ஒரு அளவுக்கு மேல நமக்கு அறிவு கிடைக்குது, நமக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது அப்படின்னும் போது நாம் அதை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தாம ரொம்ப இழிவா அதை பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ தவறு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதற்கான காரணம் 2 தான் இருக்க முடியும். ஒண்ணு, இவங்களுக்கு அறிவு கிடைச்சிருக்கு, ஆனா அவங்க யாருமே எம்பாத்தா, அன்பா, ஒரு அதை பக்குவமா கையாள தெரியாத முறையில கையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றொன்று, மக்களை முட்டாள ஆக்குறதுக்காக, மக்களை கட்டுப்படுத்துறதுக்காக, மக்களை இறந்த காலத்திலே வைக்கிறதுக்காக, அவங்க விழித்தெழுறத தடுக்கிறதுக்கான ஒரு இன்னொரு சுழற்சிக்குள்ள அவங்களை சிக்க வைக்கிறதுக்கான ஒரு முறையா இந்த போர் இருக்கலாம். போர் அப்படின்ற ஒண்ணு நடத்துறதுனால பணக்கார நாடுகள் பணக்கார நாடுகளாவே இருக்கும், வளர்ந்து வரக்கூடிய ஏழை நாடுகள் எல்லாமே அப்படியே பின்னோக்கி தான் செல்லும். எக்கனாமிக் கிரைசிஸ் நிறைய இடத்துல வந்து வளர்ந்து வரும் நாடுகள்லயே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் வேளாண்மை பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் மற்ற நாடுகளை நம்பி அக்ரிகல்ச்சர் கூட்ஸ் வந்து வாங்குற மாதிரியான நிலைமைகளுக்கு தள்ளப்படுவாங்க. போலியா பஞ்சம் எடுத்துட்டு வருவாங்க. ரேடியேஷன்ஸ் அதிகமா ஆகும். அது மட்டும் இல்லாம கான்சியஸ்னஸ் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆனது பின்னோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். மரபு முறுக்கேற்றப்பட்டு இம்யூனா இருப்பாங்க. அந்த இம்யூனிட்டிங்கிறது வந்து உடல் ரீதியா மட்டும் இல்லை, மன ரீதியாவுமே அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு ரியாலிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கும் நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவா கொடுக்கறதுக்குமே அது வாய்ப்பா அமையும். அப்படி ஒரு ஜென்ரேஷன் எல்லாம் ஒவ்வொரு தலைமுறையா ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்க விழித்து எழும்போது யூத்தா இருக்கிறவங்க எல்லாம் அந்த டைம்ல போய் இந்த மாதிரியான போர் நடத்தும் போது அவங்களுக்கான ஒரு வீழ்ச்சியா இது அமையும். அப்போ வந்து அவங்க வந்து ஆக்கப்பூர்வமா எதையுமே செய்ய முடியாம, யோசிக்க முடியாம, அவங்களுடைய ஃபினான்ஷியலா அவங்க முடக்கப்பட்டது அதெல்லாம் சரி செய்யறதுக்காகவே அவங்க வந்து போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ இதனால திடீர்னு யூத் எல்லாருமே வந்து விழித்தெழுந்து போராட்டம் பண்ணா கூட அது வந்து நீர்த்தடிக்க முடியும் ரொம்ப ஈஸியா. பயோ வார், இந்த பயோ வெப்பன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நிலப்பரப்புலையுமே அடுத்தடுத்த தலைமுறைகள் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும்போது அவங்க இம்யூனா இருப்பாங்க. இன்னொன்று, நம்மளோட கான்ஷியஸ்னஸ் வந்து இவ்வளோதான் லிமிட்டட் அப்படின்னு கிடையாது. சைக்கிக் சென்சஸ் நிறைய பேருக்கு இருக்குது, இஎஸ்பி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி வருதுன்னா அவங்க கான்ஷியஸ்னஸ் லிமிட்டட் இல்லை,
அதால வந்து விசாலமா நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்க முடியும், பார்க்க முடியுன்றத அவங்க உணர்றாங்க. அப்ப எப்படி இது லிமிட்டடா ஆக்கப்படுது அப்படின்னா, இந்த பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ் கெமிக்கல் இம்பேலன்ஸ் இதனால தான் இது வந்து லிமிட்டடா ஆக்கப்படுது. 2013, 2015 காலங்கள்ல நான் அப்பவே இத பத்தி நெறைய சொல்லியிருந்தேன். கேன்சர் அப்படிங்கிறது ஒரு நோயே கிடையாது. உடல்ல அமிலத்தன்மை அதிகமாதல் அப்படின்றது தான் கேன்சர். அப்போ கேன்சர்ன்றது முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதேபோல உடல்ல அமிலத்தன்மையோ, பாக்டீரியாஸோ, வைரஸோ அதிகமானா நம்மளுடைய சமநிலை வந்து கெட்டுடும். நம்மளோட சென்சஸ் வந்து மட்டுப்பட்டுரும். நம்மளோட கான்ஷியஸ்னஸ் வந்து லிமிட்டடா தான் இருக்கும். பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்க முடியாது. ஸோ ஒரு சொசைட்டி வந்து பெஸ்ட் வெர்ஷன்ல இல்ல, கெமிக்கலி இம்பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அவங்கள எப்படி வேணாலும் ஆட்டுவிக்கலாம். அவங்களுக்கு எது வந்து இதுதான் வந்து மதிப்பு மிக்கது அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றோமோ, அத வந்து அவங்க முன்னிலைப்படுத்துவாங்க. அதையே அவங்க நம்புவாங்க. அதையே அவங்க மிரர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனால வியாபாரங்கள் பெருகும். இதனால மற்ற அ கார்ப்பரேட் கம்பெனிஸும் சரி, மற்ற துறைகளும் சரி, அவங்க வந்து நல்லா வளர்ச்சி அடைவாங்க. மக்கள் வந்து எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டு, ஒரு ரொட்டீன் ஒர்க் மட்டுமே செஞ்சுக்கிட்டு, தங்களோட கான்ஷியஸ்னஸ லிமிட்டடாவே வச்சிருந்து, கஷ்டத்திலேயே உழன்றுகிட்டே இருப்பாங்க. ஸோ அத தாண்டி யோசிக்கவும் மாட்டாங்க. இது எப்படி பயோ வெப்பன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டேஜ்ல, இந்த ஜெனரேஷன்ல யாரெல்லாம் எவால்வ் ஆகியிருக்காங்களோ, அவங்க உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பழைய பாக்டீரியாஸ், வைரஸ்க்கெல்லாம் இம்யூன் ஆயிருக்கும். ஸோ அவங்களோட கான்ஷியஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு விசாலமான கண்ணோட்டத்தோட அவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க பார்த்தீங்கன்னா, முன்னாடி தலைமுறைகள் வந்து அடையாளங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்தாங்க. இப்போ இருக்க தலைமுறைகள் பார்த்தீங்கன்னா, எந்த அடையாளங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்ல. அவங்க சோல், ஒரு ஆன்மாக்கு மரியாதை குடுக்குறாங்க. எமோஷன்ஸ், மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை குடுக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தான் இப்போ இருக்க ஜெனரேஷன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் மாற்றம் கண்ணோட்டத்துல வந்துகிட்டே இருக்கும். இந்த கண்ணோட்டத்துல மாற்றம் வர வர அன்பு அதிகமாகும். மக்கள் வந்து ஒற்றுமையா இருப்பாங்க. அதே மாதிரி நெறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனா, இத பின்னோக்கி இழுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு வழி இருக்கு. இதுதான் இவங்களுடைய கண்ணோட்டத்துக்கும், நல்ல எண்ணங்களுக்கும் திரையிடுறது. இவங்க எந்த பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ்க்கு இம்யூனா இருக்காங்களோ, அதுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ வந்து இவங்களுக்கு திருப்பி பரப்புறது. இதன் மூலியமா இவங்க வந்து கட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. கெமிக்கல் இம்பேலன்ஸ்லயே இருப்பாங்க. இதனால இவங்களுடைய கண்ணோட்டமும் வந்து கட்டுப்பட்டு தான் இருக்கும். கான்ஷியஸ்னஸுமே வந்து கட்டுப்பட்டு தான் இருக்கும். அத தாண்டி தே கான்ட் சீ. அது ஒரு போராட்டமாவே இருக்கும். ஒரு நான் அப்படின்ற நிலைய எட்டுறதே வந்து ஒரு போராட்டமா இருக்கும். அ டூத் பேஸ்ட்ல வந்து ஃப்ளோரைடு இருக்கிறது, வாட்டர்ல வந்து குளோரின், அலுமினியம் இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்னால கெமிக்கல் இம்பேலன்ஸ் செய்றது ஒரு புறம் அப்படின்னாலும், அத விட அவங்களுடைய வாழ்வியல் தரத்த குறைக்கிறதுக்கு இந்த விஷயம் ரொம்ப ஒரு நுட்பமான முறையில கையாளப்படுது. என்னன்னா, இந்த பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது. இதனால அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்து முதல்ல கிடைக்காது. இந்த ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்றதுனாலயே மக்களுடைய குணங்கள் திரிபடையும். எப்போ ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வந்து அடுத்த நிலைக்கு அவங்க வந்து எவால்வ் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல புரோட்டீன் கிடைச்சிருக்கு. அவங்க உடம்புல வந்து நல்ல புரோட்டீன் உற்பத்தி ஆகுது அப்படின்றதுனால. இந்த செட் ஆஃப் பீப்பிள்க்கும் எவால்வ் ஆனவங்களுக்கும் டிஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு புரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து இவங்கள விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இவங்களுக்கு கிடைச்ச போஷாக்க விட இவங்களுக்கு போஷாக்கு அதிகமா இருக்கும். ஸோ அதற்கு அடுத்த நிலைக்கு வந்து நீங்க எவ்ளோ ஆரோக்கியமா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்களுடைய கெமிக்கல் பேலன்ஸும், உங்களோட கான்ஷியஸ்னஸுமே வந்து செயல்படும். இப்ப இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறதையே முடக்கிட்டாங்க ஒரு சொசைட்டி ஆஃப் பீப்பிளுக்கு அப்படின்னும்போது, அந்த மக்களால திறம்பட யோசிக்க முடியாது. எது நல்லது, எது கெட்டதுன்னு யோசிக்க முடியாது. மக்கள அசிடிக்காவே வச்சிருந்தா, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி, பொறாமை, வஞ்சம், சூழ்ச்சி இதே மாரி விஷயங்கள தான் திருப்பி சைக்கிளா, ரொட்டீனா, ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இத விட்டு அவங்களால வெளில வரவே முடியாது.
ஸோ இப்படியே ஒருத்தங்களுக்குள்ள ஒருத்தங்கள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அந்த அந்த மக்களால் அந்த சமூகத்தினால ஒரு எழுச்சியை வந்து பார்க்கவே முடியாது. இது போரை விட கொடுமையான ஒரு விஷயம். அண்ட் இந்த கடைசி செட் ஆஃப் பீப்புள் யாரெல்லாம் ஜெனட்டிக் அப்டேட் கொடுத்துருக்காங்களோ அதில் யார் ரொம்ப இம்யூனாக இருக்காங்களோ, ஹைலி எவால்வ்டாக இருக்காங்களோ, நீங்கள் சொல்கிற அந்த ஜீசஸ் அப்படிங்கிறதே வந்து ஹைலி எவால்வ்டு பர்சன். ஸோ அது ஒரு அழகான ஒரு மெட்டஃபார். ஹைலி எவால்வ்டாக யார் இருக்காங்களோ அவங்க தான் ஜீசஸ். ஸோ ஒவ்வொரு நிலப்பரப்புலையுமே அப்படி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மக்களில் வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்கள வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணி அவங்க ஸ்டெம் செல்ஸ் எடுத்துட்டு அதில் யார் யாருக்கு என்னென்ன ப்ரோட்டீன், என்னென்ன வகையான விட்டமின்ஸ், அப்புறம் என்னென்ன சுரப்பிகள் அதிகமாக இருக்குது, தனித்துவமாக இருக்குன்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்தந்த ஸ்டெம் செல்ஸை எடுத்து இன்ன பிளான்ட் டிஎன்ஏ இருக்கும் அதோட வந்து நீங்கள் கொலாபரேட் பண்ணி ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி நீங்கள் வந்து பயிர் வகைகள், கீரைகள், காய்கறிகள் எல்லாமே நீங்கள் செய்யலாம். இப்படி நீங்கள் செஞ்சு அதை வந்து விளைவிக்கும் போது நல்ல விளைச்சல் இருக்கும். இன்னொரு விஷயம், அதை நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப போஷாக்காக இருக்கும். இந்த போஷாக்கு நல்லா கிடைச்சிட்டாலே குணம் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா நல்ல எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு கிடைச்சிரும் ஒருத்தருக்கு. அப்போ நல்ல எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்குன்னா உள்ள வந்து ஆசிட் பேலன்ஸ்டா இருக்கும். உள்ள என்ன தரவுகள் வேணா இருக்கலாம். அதுதான் சொல்லுவாங்க, எப்பேற்பட்ட ஒரு மனிதனாக கூட இருக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு குணமா இருக்கலாம், உள்ளுக்குள்ள என்ன தரவுகள் வேணுமானாலும் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு நல்லா வந்துடுச்சு அப்படின்னா ஆள் அப்படியே நல்ல குணமா மாறிடுவாங்க. இறைத்தன்மை வந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு, இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நாம் வந்து கல்டிவேட் பண்ணி நாம் சாப்பிடும்போது நமக்கு வந்து சீக்கிரமே கொஞ்சம் சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்கும். இன்னொன்று நல்ல போஷாக்கு கிடைக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாமே வந்து டிஎன்ஏ ப்ரோக்ராமிங் தான். ஒரு ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோன்னா 2 விஷயம். ஒன்று, அது எப்படி வந்து நம்ம உடம்பு அதுலேருந்து போஷாக்கு எடுத்துக்குது அப்படிங்கிறது. இன்னொன்று, அது வந்து மூளைக்கு எந்த மாதிரியான சிக்னல்ஸ், எலக்ட்ரிக் சிக்னல்ஸை கொடுக்குது, அது வந்து எந்த மாதிரியான சிக்னல்ஸை பஞ்சேந்திரியங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது. டோபமைன் குறைபாடு அப்படிங்கிறதும் இதில் முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஹையாக டோபமைன் கிடச்சிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு வாய்டை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. குற்ற உணர்வும் இருக்காது, எம்பத்தியும் இருக்காது. வேறு மாதிரி ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து மனுஷனுக்கு அது கொடுத்துரும். ஸோ கஷ்டமும் இருக்கணும், சந்தோஷமும் இருக்கணும். கஷ்டம் சந்தோஷன்றது மாறி மாறி வந்துகிட்டே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி ஒரு கட்டமைப்பு தான் நாம் கட்டமைக்கணும். ஆனால் கஷ்டத்துக்குள்ளேயே உழன்று திரிகிற மாதிரி மக்களை வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த மக்களை வந்து ரொம்ப பலவீனப்படுத்தும். அவங்களால நம்பவே முடியாது. எந்த அளவுக்குன்னா அவங்களால வந்து நம்மளால மேம்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னோ இல்லை அதை தாண்டி யோசிக்கக்கூடிய அந்த திறனுமே வந்து அவங்களுக்கு வந்து மட்டுப்பட்டுரும். இந்த போர் நாடகத்தினால பெனிஃபிட் ஆகக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போரை நடத்துகிறவங்க மட்டும்தான். ஏன்னா அவங்க இடத்துலயே இருந்துக்கலாம், யாரும் அவங்க இடத்த ரீப்ளேஸ் பண்ணாத மாதிரி அவங்க வந்து பார்த்துப்பாங்க. அவ்வளோதானே தவிர இந்த போர்னால மக்களுக்கு பாதகங்கள் தான் அதிகம், சாதகம்னு எதுவுமே இல்லை. அடையாளங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் போர் செய்கிறது அப்படிங்கிறது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஏன்னா அடையாளங்கள் மக்கள் இந்த ரியாலிட்டியோடு ஒன்றி வாழறதுக்கான சில காரணிகள், அவ்வளோதான். இப்போ எந்த ஒரு அடையாளமுமே இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னா நம்ம எல்லாருமே நியூரலாக கனெக்ட் ஆகியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு கேட்குது அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு சிறந்த கட்டமைப்பில் இருக்கோம். அப்படின்னா அடையாளங்களே தேவையில்லை, மனிதன்ற ஒன்று போதும். ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஆன்மாக்கு என்னென்ன மரியாதையை கொடுக்கணுமோ அந்த மாதிரி மரியாதையை நடத்தினாம பழகிக்கிட்டோம் அப்படின்னா அடையாளங்கள் தேவை கிடையாது, மதம் தேவை கிடையாது, இந்த வழிமுறைகள், நெறிமுறைகள் எதுவுமே தேவை கிடையாது. எல்லாருக்குமே ஞானம் வந்திருக்கும், எல்லாருக்குமே புரிதல் இருந்திருக்கும். ஸோ அதை எட்டுற வரைக்கும், நமக்கு கண்ணு தெரிகிற வரைக்கும் நமக்கு என்ன வேணும்? கைத்தடி தேவை. அதனால அது ஊன்றுகோலா இவ்வளோ நாள் இருந்திருக்கே தவிர இந்த அடையாளங்களுக்கு மேலே மதம் கொண்டு அதனால வந்து மனிதர்கள் சண்டை போடுறது,
ஒரு நாடு, ஒரு இனக்குழு இப்படி அப்படின்னு சண்டை போடுறது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பிற்போக்குத்தனமானது. நன்றி. லவ் இஸ் காட்.